ஹாய் மக்களே, நம்ம தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதியை பார்த்தீங்களா? மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுட்டு வர்றாருன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு செய்தி, வீடு இல்லாதவர்களுக்கு யாரும் வீடே இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வீடு. அதுபோக நலன் கார்டு, நலத்துறை கார்டு, இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 4 லட்சத்தில் லோனு வட்டி வீடு. தமிழ்நாட்டில் லஞ்சமே இருக்கக்கூடாது, லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த தளபதி இப்போ லஞ்சம் வாங்குறாங்களா? இப்போ ஏழை எளிய மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லை. அதுபோக ஆடியோ ஆஃபீஸில் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இது பண்ண போகிறாந்தா 5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு இப்போ லஞ்சமே இல்லையா. முன்னாடியெல்லாம் மினிஸ்ட்ரியில் போய் பார்த்து அவங்க மூலியமாக வண்டிக்கு லைசன்ஸ் போடணும். இப்போ அந்த வண்டிகள் இல்லை, டைரெக்டாக ஆஃபீஸரே அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கு ஆம்னி பஸ்ஸு உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்கா பாருங்கள். கவர்மெண்ட் என்ன நிர்ணயிக்குதோ அதை வச்சே நாங்களும் பஸ் ஓட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்கு பொங்கல் திருவிழாவுக்கு போகிறவங்க பஸ்ஸு கிடைக்காது, நாங்கள் பஸ்ஸு விட்றோம். கவர்மெண்ட் என்ன பஸ்ஸில் என்ன சார்ஜ் வாங்குறோமோ அதை சார்ஜை நாங்கள் வாங்குகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை விட என்ன வேணும் தளபதி ஆட்சியில்? இதை விட என்னங்க வேணும்? பஸ்ஸே இல்லாத ஊருக்கு பஸ்ஸு. திமுக ஏடிஎம்கே ஆட்சியில் இதெல்லாம் நடந்துச்சா? மக்களே, இதெல்லாம் நடந்துச்சா? எதிர்பார்த்தீங்களா? இது தளபதி முதலமைச்சர் இல்லைங்க, கடவுளுங்க. நம்ம மக்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான முதலமைச்சர் தளபதி. தளபதியாரை யாரும் கையை விட்டுறாதீங்க. இப்போ வர்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதியிலையும் நம்ம டிவிக்கே தான், தளபதியார் ஆட்சி தான். கவலையே படாதீங்க. தளபதி இன்னும் ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி செஞ்சுக்கிட்டே வர்றாரு. சென்னையில் ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன குறைன்னு கேட்டு அதுக்கு நிபந்தனை எடுத்திருக்காரு. அப்பப்பப்பா, கட்டுக்கடங்காத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே வர்றாரு தளபதியார். தளபதியாரே, நீங்கள் கடவுளுங்க தளபதியாரே, கடவுளுக்கும் மேலே. மக்களே, நம்மளுக்கு கிடைச்ச முதலமைச்சரை கை விட்டுறாதீங்க. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர். மக்களுக்கு நன்மையை செய்வார், கவலைப்படாதீங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னால் சந்தோஷம் பொறுக்கவே முடியலை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அப்படி தான். சூப்பர், கண்டினியூ தளபதியாரே. தளபதியார்னா தளபதியார் தான்.